எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் தான் ஞாபகம் வந்தார். என்னன்னா, லாசரு மரிச்சதுக்கும் ஜீசஸ் மரிச்சதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? லாசருவை அவனே அறியாமல் மரணம் என்ன செஞ்சிச்சு? தொட்டுச்சு. அவனுக்கே எப்போ மரணம் வந்துச்சுன்னே தெரியல. நிறைய பேரை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? ஏசு உயிரோடு எழுப்பினார்ல. ஆனால் அவங்க உயிரோட வந்ததுக்கும் ஏசு உயிரோட வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் மரணம் இவரை சந்திக்கல, இவர் மரணத்தை சந்திச்சாரு. மரணத்தை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றாருங்க. நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி, உண்மையாகவே அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்றாரு, ஏன்னா இந்த சரீரத்தில் தானே அவர் வராரு, சரிங்களா? ஒவ்வொரு பெயினையும் அவர் ஒவ்வொரு பெயினையும் அந்த 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 அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவர் போயிட்டே இருக்கிறாரு, சரிங்களா? அந்த முக்கியமான ஒரு பிளேஸில் அவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னா அது எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு மேட்டராக இருந்திருக்கும் அவருக்கு, சரிங்களா? எல்லாருடைய பெயினையும் அவர் அங்கே அந்த இடத்துல அவர் பண்ணுறாரு. அந்த பெயினை உணரும் போது இதான் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு, சரிங்களா? ஆனால் போனோடனே அங்கேயும் பார்த்துடுறாரு. அவர் போகிறாரு அப்படின்றத பார்த்தோன்னே அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணி, அப்பா நீங்கள் கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னானாலும் பரவாயில்ல போகலாம், வாங்கடா அப்படின்ற மாதிரி போகிறாரு. அந்த இடத்துல நான் தான் அப்படின்றாரு. உடனே எல்லோரும் படப்படப்படன்னு விழுறாங்க. அப்படி விழுந்தாங்க. நான் தான் உடனே என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. ஆனால் இவர் அலோ பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பிலாத்து எல்லா இடத்துலையும் சிலுவைக்கு அந்த கிராஸுக்குமே அங்கே போய் இவரே போய் படுத்துக்கிறாரு. இவர் அப்படியே கட்டி இழுத்து, உடுக்க முடியாமல் இழுத்து படுக்கிறியா இல்லையா அப்படின்னு மற்றவங்களெல்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி பண்ணலை. இவர் வாலண்டரியாக அங்கே போய் அவர் படுக்கிறாரு. பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம், அந்த மரணத்தையும் நான் ஒரு கை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மட்டத்துக்கு போகிறாருங்க. அவர் போயிட்டு அங்கேயும் எல்லாத்தையும், எல்லா பெயினையும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ரிஜெக்ஷனை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறாரு. எல்லா பெயினையும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறாரு, சரிங்களா? கடைசியாக மரணத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி, எப்படி அந்த காக்ரோச் இவனை விழுங்குச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி மரணம் விழுங்குறதுக்கு இவர் ஓப்பன் பண்ணுறாரு. விழுங்கு, நீ வா, பாரு, முழுங்கு, ஈட் மீ அப்படின்ற மாதிரி இருக்கு, ஈட் மீ அப்படின்னு. அப்போ அது என்ன பண்ணுது? சரி, ஓகே, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மரணம் இவரை விழுங்குச்சுதான். ஆனா இவர் விழுங்க சொன்னது எதுக்காக? அவர் அந்த மரணத்தை அவர் ஃபேஸ் பண்ணதே எதுக்காகனா, அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணி மரணத்தையே ரிசரக்ஷனா ஆக்குறாரு, மரணத்தை ஜீவனா மாத்துறாரு, மரணத்தையே ஜீவனை மாத்துறாருங்க. என்னன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பெயினை அந்த கடைசி பாயிண்ட்ல அந்த இடத்துல நிற்கும் போது கூட, தேவனே ஏன் என்னை கைவிட்டின்ற இடத்துக்கு பெயினில் இருக்கும்போது சம்டைம் நமக்கு அப்படி தோணுது பார்த்தீங்களா? அந்த பார்ட்டே அவர் ஃபேஸ் பண்ணுறாருங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில், அப்பா நீங்கள் என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பிதா எம்ப்ரேஸ் பண்ணுறதை பார்த்துட்டு, இல்லை உங்கள் கையில் என்னுடைய ஆவியை, அங்கேயும் பிதாவை அவர் கட்டி பிடிக்கிறத பார்த்துறாருங்க. இதுதான் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல அவர் பிதாவை பார்த்தார்லங்க. என் வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்ல, இன்னைக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.